10 கன்னிகைகளில் புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களிடம் எதை கேட்டனர்? எண்ணெய் கொடுக்குமாறு. யூதாசின் காசினால் வாங்கப்பட்ட நிலம் எப்படி அழைக்கப்படுகின்றது? இரத்த நிலம். 5 தாலந்தை வாங்கியவன் எவ்வளவு சம்பாதித்தான்? 5. கர்த்தருடைய தூதனின் ரூபம் எதைப்போல இருந்தது? மின்னல். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களும் இயேசுவை என்ன செய்ய வேண்டுமென்று பிலாத்துவிடம் கூறினார்கள்? சிலுவையில் அறைய வேண்டும். 10 கன்னிகைகளில் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு என்ன எடுத்துக்கொண்டார்கள்? எண்ணெய். தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று கண்டவன் யார்? பிலாத்து. தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் யார்? மனுஷகுமாரன். ஜனங்களுக்கு முன்பாக தண்ணீரை அள்ளி கைகளை கழுவிக் கொண்டவன் யார்? பிலாத்து. எது உற்சாகமுள்ளது, எது பலவீனமுள்ளது? ஆவி, மாம்சம். கல்லறையில் ஸ்திரீகள் யாரை தேடினார்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சகல ஜனங்களும் யாருக்கு முன்பாகச் சேர்க்கப்படுவார்கள்? மனுஷகுமாரன். பிரதான ஆசாரியர் இயேசுவை எதினாலே ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து கொண்டான்? பொறாமை. அந்நியனாயிருந்தேன், என்னை எவ்வாறு கொண்டீர்கள்? சேர்த்துக். சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படி இயேசுவால் கட்டளை பெற்றவர்கள் யார்? சீஷர்கள். ஏலி, ஏலி, லாமா சபக்தானி என்று இயேசு கூப்பிட்டபோது அங்கே நின்றவர்களில் சிலர் அவர் யாரை கூப்பிடுகிறதாக நினைத்தார்கள்? எலியா. இயேசுவின் சரீரத்தை தான் கன்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் வைத்தவன் யார்? யோசேப்பு. இயேசு அப்பத்தை எடுத்து அதை எதற்கு ஒப்புமைப்படுத்தி கூறினார்? தன்னுடைய சரீரம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை எங்கு தள்ளச் சொன்னார்? புறம்பான இருளில். உறைந்த மழையைப் போல வெண்மையான வஸ்திரம் தரிந்திருந்தவர் யார்? கர்த்தருடைய தூதன். யூதாசின் காசினால் யாருடைய நிலம் வாங்கப்பட்டது? குயவன். கெத்செமனே என்ற இடத்திற்கு இயேசு ஏன் சென்றார்? ஜெபம் பண்ண. புத்தியுள்ள கன்னிகைகள் எத்தனை பேர்? 5 பேர். இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கியவன் யார்? பேதுரு. எந்த பண்டிகை நாட்களில் மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? பஸ்கா பண்டிகை. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று யாரினால் கூறப்பட்டது நிறைவேறியது? தீர்க்கதரிசி. மரியாளுடன் கல்லறையை பார்க்க சென்ற மற்றொருவர் யார்? மகதலேனா மரியாள்.
யார் இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்? சிலர். ஒரு தாலந்து வாங்கியவன் அதை எங்கே புதைத்து வைத்தான்? நிலத்தில். இயேசுவிடம் ரபி, நானோ என்று கேட்டவன் யார்? யூதாஸ்காரியோத்து. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டபோது எதன் திரைச்சீலை இரண்டாகக் கிழிந்தது? தேவாலயம். தாகமாயிருந்தவர்களின் தாகத்தை தீர்த்தவர்கள் யார்? வலது பக்கம் நின்றவர்கள். கர்த்தருடைய தூதனின் வஸ்திரத்தின் நிறம் என்ன? வெண்மை. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியில் தள்ளப்படுபவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எப்படி சத்தமிட்டு கூப்பிட்டார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. யார் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? தரித்திரர். ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை எவ்வாறு அழைக்கிறார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவை கொலை செய்விக்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாரை ஏவிவிட்டார்கள்? ஜனங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு அறிவிக்கச் சென்றவர்கள் யார்? ஸ்திரீகள். இயேசுவின் வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டவர்கள் யார்? போர்ச்சேவகர். ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு இயேசுவோடு சீஷர்கள் எங்கே போனார்கள்? ஒலிவமலை. தூரத்திலே இயேசுவுக்குப் பின் தொடர்ந்து சென்றவன் யார்? பேதுரு. எப்பொழுது இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது? பண்டிகையில். தன்னுடைய இரத்தத்தை இயேசு எப்படி அழைத்தார்? புது உடன்படிக்கை. 10 கன்னிகைகளில் புத்தியில்லாதவர்கள் என்ன எடுத்துக்கொள்ளவில்லை? எண்ணெய். ஸ்திரீகளுக்கு எதிர்ப்பட்டு இயேசு அவர்களிடம் கூறியது என்ன? வாழ்க. இயேசுவின் ஆத்துமா எதற்கேதுவான துக்கம் கொண்டிருந்தது? மரணம். இயேசு எங்கு ஜெபம் பண்ண சென்றார்? கெத்செமனே. உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று இயேசு யாரிடம் ஜெபித்தார்? பிதா. இயேசுவை என்ன சொல்லி பரியாசம் பண்ணினார்கள்? யூதருடைய ராஜாவே வாழ்க. சேவல் கூவுகிறதற்கு முன்னே இயேசுவை மறுதலிப்பவன் யார்? பேதுரு. இயேசுவி நிமித்தம் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டவள் யார்? பிலாத்துவின் மனைவி. இயேசுவை அடித்தவன் யார் என்பதை எதின் மூலம் சொல்லும்படியாக கூறினார்கள்? ஞானதிருஷ்டி. பரிமள தைலத்தை பயன்படுத்துவதற்கு சீஷர்கள் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? வீண் செலவு. இயேசுவின் சிரசின் மேல் வைக்கப்பட்டது எது?
முள்ளுகளாலான முடி. தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாம் என்று சீஷர்கள் கூறினார்கள். தரித்திரர். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றவர் யார்? இயேசு. கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தவர் யார்? இயேசு. பிலாத்து இயேசுவை எதினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான்? வார். பலவீனமுள்ளது எது என்று இயேசு கூறினார்? மாம்சம். இயேசு எதை சொன்னதாக பிரதான ஆசாரியன் கூறினான்? தேவதூஷணம். கலிலேயாவிலிருந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வந்திருந்த ஸ்திரீகள் தூரத்திலிருந்து எதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? இயேசுவின் பாடுமரணங்களை. தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தவர்கள் யார்? 5 தாலந்து வாங்கியவர்கள். இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் கூறியவன் யார்? பிலாத்து. இயேசுவை தேசாதிபதியின் அரமனையில் கொண்டு போய் போர்ச்சேவகர் கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்தவர்கள் யார்? தேசாதிபதியின் போர்ச்சேவகர். 1 மணி நேரமாவது விழித்திருக்கக் கூடாதா? இயேசு யாரிடம் கேட்டார்? சீஷர்கள். பிலாத்து இயேசுவை யாரென்று ஜனங்களுக்கு முன்பாக கூறினான்? நீதிமான். மணவாளன் வந்தபோது என்ன நடந்தது? ஆயத்தமாயிருந்தவர்கள் கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். இயேசுவின் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக கூறியவர்கள் யார்? ஜனங்கள். இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவன் யார்? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. எதற்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்? சோதனை. மனுஷகுமாரனின் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக பிரிக்கப்படுபவர்கள் யார்? செம்மறியாடுகள். யாரை பார்த்ததும் காவலாளர்கள் பயந்தார்கள்? கர்த்தருடைய தூதன். ஜனங்களின் வேண்டுகோளின் பேரில் காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை விடுதலை செய்வது யாருடைய வழக்கமாயிருந்தது? தேசாதிபதி. வெள்ளாடுகளை மனுஷகுமாரன் தமது எப்பக்கத்தில் நிறுத்துவார்? இடது பக்கம். செம்மறியாடுகளை எங்கு நிறுத்துகிறார்? வலது பக்கத்தில். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் எதனால் மடிந்து போவார்கள்? பட்டயம். எவ்வளவு காலத்திற்கு பின்னர் எஜமான் திரும்பி வந்தார்? வெகுகாலம். அநேகர் வந்து என்ன சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. பொய்ச்சாட்சி. கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! காய்பா என்பவன் யார்?
பிரதான ஆசாரியன். இயேசு யாரை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார்? மனுஷகுமாரன். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக பண்ணப்பட்டுள்ள இடம் என்ன? நித்திய அக்கினி. இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. கர்த்தருடைய தூதனின் வஸ்திரம் எப்படி இருந்தது? உறைந்த மழையைப் போல. நீங்கள் எல்லோரும் என்னிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். எத்தனை பொய்ச்சாட்சிகள் இயேசு தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள் கட்டுவார் என்று கூறியதாக கூறினார்கள்? 2. தன்னை காட்டிக் கொடுத்தவனை இயேசு எப்படி அழைத்தார்? சிநேகிதனே. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று எஜமானால் அழைக்கப்பட்டவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு புறப்பட்ட கன்னிகைகள் எத்தனை பேர்? 10 பேர். என்னோடு கூட எதில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான்? தாளத்தில். நான் ஒரு காலம் இடறலடையேன் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. பரிமள தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றியவுடன் இது வீண் செலவு என்று கூறியவர்கள் யார்? சீஷர்கள். ரபி வாழ்க என்று இயேசுவை முத்தம் செய்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. பிலாத்து இயேசுவை யாரிடம் ஒப்படைத்தான்? ஜனங்கள். கர்த்தருடைய தூதனை பார்த்ததும் காவலாளர்களுக்கு என்ன ஆயிற்று? பயம். பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும் யாரை பிடிக்க வந்தார்கள்? இயேசு. கல்லறை வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி தூதன் என்ன செய்தான்? அதின் மேல் உட்கார்ந்தான். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்டவன் யார்? சிரேனே ஊரானாகிய சீமோன். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தாரும் யாருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி தேடினார்கள்? இயேசு. பிரதான ஆசாரியர் யூதாஸ்காரியோத்துக்கு எத்தனை வெள்ளிக்காசுகள் கொடுக்க உடன்பட்டார்கள்? 30. 10 கன்னிகைகளில் புத்தியுள்ளவர்கள் புத்தியில்லாதவர்கள் எண்ணிக்கை என்ன? 5 புத்தியுள்ளவர்கள் 5 புத்தியில்லாதவர்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கூறியவர் யார்? இயேசு. எத்தனை முறை இயேசு சித்தம் ஆகக் கடவது என்று கெத்செமனேயில் ஜெபம் பண்ணினார்? 3 முறை. பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் 30 வெள்ளிக்காசை திரும்பக் கொண்டு வந்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. 5 கன்னிகைகளுக்கு என்ன இல்லாதிருந்தது? புத்தி. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு கூறியவுடன் துக்கமடைந்தவர்கள் யார்? சீஷர்கள். திராட்சப்பழரசத்தை நவமானதாய் சீஷர்களுடன் இயேசு எங்கே பானம் பண்ணுவார்? பிதாவின் ராஜ்யம்.
யார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றியது யார்? ஒரு ஸ்திரீ. பரலோகராஜ்யம் எந்த மனுஷனுடன் ஒப்பிடப்படுகிறது? தன் ஆஸ்திகளை ஊழியக்காரர் வசம் ஒப்படைத்தவன். வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதின்மேல் உட்கார்ந்திருந்தவன் யார்? கர்த்தருடைய தூதன். யூதாஸ்காரியோத்து தான் எதைச் செய்துவிட்டதாக கூறினான்? பாவம். இயேசுவின் வார்த்தைகளை நினைத்து மனங்கசந்து அழுதவன் யார்? பேதுரு. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு எங்கே போவதாக கூறினார்? கலிலேயா. 5 தாலந்து வாங்கினவன் எத்தனை தாலந்து சம்பாதித்தான்? 5 தாலந்து. மணவாளன் வர தாமதித்த போது தூங்கிவிட்டவர்கள் யார்? கன்னிகைகள். எப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று ராஜா கூறுவார். வலது பக்கம். இயேசு தமது ஆவியை விட்டபோது எது அதிர்ந்து எது பிளந்தது? பூமி, கன்மலைகள். பரிமள தைலம் தன்மேல் ஊற்றப்பட்டது எதற்கு அடையாளமானது என்று இயேசு கூறினார்? தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு. நித்திய ஜீவனை அடைபவர்கள் யார்? நீதிமான்கள். நான்று கொண்டு செத்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. 2 தாலந்து வாங்கினவன் எத்தனை தாலந்து சம்பாதித்தான்? 2 தாலந்து. என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்புவார் என்று இயேசு கூறினார்? 12. பிலாத்து நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனிடத்தில் ஆள் அனுப்பியவள் யார்? பிலாத்துவின் மனைவி. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என பேதுரு யாரால் குற்றம் சாட்டப்பட்டான்? வேலைக்காரி. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையையாவது நாம் அறியாததால் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். யாரை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதாக இயேசு கூறினார்? மேய்ப்பனை. கல்லறையில் கர்த்தருடைய தூதன் கூறிய முதல் வார்த்தை என்ன? நீங்கள் பயப்படாதிருங்கள். யார் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான்? இயேசுவோடிருந்தவர்களில் ஒருவன். பிலாத்துவின் முன் நிற்கையில் பிரதான ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் மாறுத்தரம் கூறாதவர் யார்? இயேசு. கல்லறையின் வாசலில் எதை வைத்து அடைக்கப்பட்டிருந்தது? கல். கர்த்தருடைய தூதன் எதை தள்ளி அதின்மேல் உட்கார்ந்தான்? கல்லை. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வரும்போது பூமி என்னவாயிற்று? அதிர்ந்தது. தன் ஆஸ்திகளை ஊழியக்காரர் வசமாய் ஒப்புக்கொடுத்த மனுஷனுக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம்.
இயேசுவை பிடித்தவர்கள் அவரை யாரிடம் அழைத்துக் கொண்டு போனார்கள்? காய்பா. அந்நியரை அடக்கம் பண்ண நிலம் வாங்க உதவியது எது? யூதாஸ் எறிந்துவிட்ட காசு. இயேசு ஸ்திரீகளிடம் தமது சகோதரர்களை எங்கே போகும்படி கூறினார்? கலிலேயா. எது உற்சாகமுள்ளது என்று இயேசு கூறினார்? ஆவி. தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு என்ன என்று இயேசு கூறினார்? நலம். பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுவது எது? இயேசுவின் இரத்தம். ஊழியக்காரருடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகள் எவ்வாறு பிரித்துக் கொடுக்கப்பட்டது? 5, 2, 1. அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்பட்டவன் யார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். புத்தியுள்ளவர்கள் தங்களது எண்ணெயை கொடுக்க மறுத்ததற்கான காரணம் என்ன? போதாது என்று. இயேசுவின் 2 பக்கத்திலும் அறையப்பட்டவர்கள் யார்? கள்ளர்கள். குஷ்டரோகியாயிருந்த சீமோனின் வீடு எங்கே இருந்தது? பெத்தானியா. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இயேசுவிடம் கேட்டவன் யார்? பிரதான ஆசாரியன். மிகவும் சிறியவர்களில் ஒருவருக்கு உதவி செய்வது யாருக்கு உதவி செய்வது போன்றது? மனுஷகுமாரனுக்கு. மணவாளனோடு கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தவர்கள் யார்? ஆயத்தமாயிருந்தவர்கள். மனுஷகுமாரன் மகிமையுடன் வரும்போது அவர் ஜனங்களை எவ்வாறு பிரிக்கிறார்? செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல. எஜமான் 5 தாலந்தை சம்பாதித்தவனை எப்படி புகழ்ந்தார்? உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன். இயேசு பெத்தானியாவில் எந்த குஷ்டரோகியின் வீட்டில் இருந்தார்? சீமோன். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதன் அர்த்தம் என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எதை கொடுக்கும்படி இயேசு சீஷர்களிடம் கூறினார்? ஞானஸ்நானம். கர்த்தருடைய தூதனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனவர்கள் யார்? காவலாளர். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று கூறியது யார்? யூதாஸ்காரியோத்து. நீ தேவனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? வழியே நடந்து போனவர்கள். உங்களை அறியேன் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? புத்தியில்லாத கன்னிகைகள். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்த நாள் எது? வாரத்தின் முதல் நாள். இயேசுவின் வலதுகையில் கொடுக்கப்பட்டது எது? கோல். பஸ்காவை ஆசரிக்க இயேசு சீஷர்களை எங்கு அனுப்பினார்? நகரத்தில் ஒருவரின் வீட்டிற்கு. மணவாளன் வெளியில் நிற்கும் மற்ற கன்னிகைகளிடம் என்ன சொன்னார்?
உங்களை அறியேன். உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். யாரிடம் கேட்டது? புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களிடத்தில். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்டவர்கள் யார்? நீதிமான்கள். பிலாத்துவின் மனைவி இயேசுவை யாரென்று கூறினாள்? நீதிமான். மணவாளன் வர காலதாமதம் ஆனபோது கன்னிகைகள் என்ன செய்தனர்? தூங்கிவிட்டார்கள். கொல்கோதா என்பதன் இன்னொரு பெயர் என்ன? கபாலஸ்தலம். காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை தேசாதிபதி எப்பொழுது விடுதலை செய்வான்? பண்டிகைதோறும். இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டவன் யார்? பிரதான ஆசாரியன். 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி பிலாத்துவிடம் வேண்டிக் கொண்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று ஸ்திரீகளிடம் கூறியவர் யார்? கர்த்தருடைய தூதன். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாரை விட்டுவிடும்படி கேட்டுக்கொள்ள பிலாத்துவிடம் ஜனங்களை ஏவிவிட்டார்கள்? பரபாஸ். புளிப்பில்லா அப்ப பண்டிகை முடிவில் சீஷர்கள் எதை பாடினார்கள்? ஸ்தோத்திரப் பாட்டு. இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. ஒரு தாலந்தை வாங்கியவன் எங்கு சென்றான்? நிலத்தை தோண்டி புதைத்தான். யார் இயேசுவை 3 முறை மறுதலித்தார்? பேதுரு. காவல் பண்ணப்பட்டவர்களில் பேர் போனவனாயிருந்தவன் யார்? பரபாஸ். பசியாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? போஜனம். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று தன் எஜமானை கூறியவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கியவர் யார்? இயேசு. ஆயத்தமாயிருந்தவர்கள் கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தவுடன் அடைக்கப்பட்டது எது? கதவு. உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றவன் யார்? பேதுரு. பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த யார் வீட்டிற்கு இயேசு சென்றார்? சீமோன். இயேசு யாருடன் சேர்ந்து பந்தியிருந்தார்? பன்னிருவரோடு. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனவர்கள் யார்? சீஷர்கள். புறம்பான இருளில் என்ன உண்டாகும்? அழுகையும் பட்கடிப்பும். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடங்களில் யாருடைய செய்கையும் சொல்லப்படும்? தைலம் ஊற்றிய ஸ்திரீ. ஜனங்களுக்குள்ளே என்ன உண்டாகாதபடி இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது? கலகம்.
உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பிரதான ஆசாரியர் பரிசேயரிடம் கூறியவன் யார்? பிலாத்து. நீ யூதரையே ராஜாவா என்று இயேசுவிடம் கேட்டவன் யார்? பொந்திய பிலாத்து. இயேசுவுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டது எது? கசப்பு கலந்த காடி. இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டவன் யார்? யூதாஸ்காரியோத்து. காவலில் இருந்தேன், என்னை என்ன செய்தீர்கள்? பார்க்க. தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகளுக்கு ஒப்பானது எது? பரலோக ராஜ்யம். சீமோனின் வீட்டில் இயேசு போஜனபந்தியில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ எதை அவருடைய தலையின் மேல் ஊற்றினாள்? பரிமள தைலம். உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போவதாக தூதன் கூறினான்? கலிலேயா. மனுஷகுமாரன் எந்த தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? சிலுவையில் அறையப்படுவது. உள்ளவனுக்கு எவ்வாறு கொடுக்கப்படும்? பரிபூரணமாக. இயேசுவின் வஸ்திரங்கள் எவ்வாறு பங்கிடப்பட்டது? சீட்டு போட்டு. அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் யார்? புத்தியில்லாத கன்னிகைகள். கர்த்தருடைய தூதன் கல்லறையில் யாரிடம் பேசினான்? மகதலேனா மரியாள் மற்ற மரியாளிடம். யூதாஸ் எறிந்துவிட்ட காசை எதில் போடக்கூடாது என்று பிரதான ஆசாரியர் கூறினர்? காணிக்கை பெட்டி. கர்த்தருடைய தூதனை பார்த்ததும் காவலாளர்கள் என்ன ஆனார்கள்? செத்தவர்கள் போலானார்கள். செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் போல் பிரிக்கப்படுபவர்கள் யார்? ஜனங்கள். புத்தியுள்ளவர்கள் புத்தியில்லாதவர்களிடம் எங்கே போய் எண்ணெய் வாங்கி வரச் சொன்னார்கள்? விற்கிறவர்கள். வானத்தின் மேகங்கள் மேல் மனுஷகுமாரன் வருவதை இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பிரதான ஆசாரியன். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கும் உண்டானது எது? அந்தகாரம். இயேசுவின் சிரசுக்கு மேலாக எழுதி வைக்கப்பட்ட வாசகம் என்ன? இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. தீவட்டிகளோடு எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனவர்கள் யார்? புத்தியுள்ளவர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை என்ன செய்தீர்கள்? விசாரிக்க. இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவம் யாவட்டையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தவர்கள் யார்? காவல் சேவகர். மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் எப்பொழுது உண்டாயிற்று? நடுராத்திரி. எப்பக்கத்தில் நிற்பவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என மனுஷகுமாரன் நினைப்பார்? இடது பக்கம். மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்துக் கொள்ளத் திராணியில்லை என்று கூறியவர்கள் யார்?
பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர். இயேசு திராட்சரசத்தை எதற்கு ஒப்புமைப்படுத்தி கூறினார்? தன்னுடைய இரத்தம். ஜனங்கள் இயேசுவை பிடிக்கும்போது இயேசுவை விட்டு ஓடிப்போனவர்கள் யார்? சீஷர்கள். 2 தாலந்தை சம்பாதித்தவனையும் எஜமான் எப்படி அழைத்தார்? உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன். பண்டிகை நாளில் விடுதலையாக்கப்பட்டவன் யார்? பரபாஸ். காடியில் தோய்த்து இயேசுவுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டது எது? கடற்காளான். யாருடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினால் நிறைந்திருந்தது? சீஷர்கள். யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவனிடம். ஆண்டவரே, நானோ? இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். ஒரு தாலந்தை வாங்கியவன் எஜமானிடம் என்ன கூறினான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின் கர்த்தருடைய தூதன் மரியாள்களிடம் எந்த இடத்தில் பேசினார்? கல்லறை. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவரைக் கட்டி யாரிடம் ஒப்படைத்தார்கள்? பொந்தியு பிலாத்து. வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? வஸ்திரம். பரலோகராஜ்யம் எதோடு ஒப்பிடப்பட்டது? பத்து கன்னிகைகள். புத்தியில்லாதவர்கள் தீவட்டிகளோடு எதை கொண்டு போகவில்லை? எண்ணெய். சம்பவித்த காரியங்களைக் கண்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று கூறியவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. சேவல் கூவுமுன் எத்தனை முறை மறுதலிப்பாய் என்று இயேசு பேதுருவிடம் கூறினார்? 3 முறை. இயேசுவை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும்படி காவல் சேவகருக்கு பணம் கொடுத்தவர்கள் யார்? பிரதான ஆசாரியர். இயேசுவின் மேலங்கி கழற்றப்பட்டு அதற்கு பதிலாக உடுத்தப்பட்டது எது? சிவப்பான மேலங்கி. குயவனுடைய நிலத்தை வாங்குவார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கன் யார்? எரேமியா. கர்த்தருடைய தூதன் எதை பார்க்கும்படி மகதலேனா மரியாளையும் மற்ற மரியாளையும் கேட்டார்? கர்த்தரை வைத்த இடத்தை. 30 வெள்ளிக்காசை யூதாஸ்காரியோத்து எறிந்து போட்டது எங்கே? தேவாலயம். இயேசு தமது ஆவியை விட்டபோது கல்லறை திறந்து யாருடைய சரீரங்கள் எழுந்திருந்தன? பரிசுத்தவான்கள். வேத வாக்கியங்கள் நிறைவேற தன்னை அர்ப்பணித்தவர் யார்? இயேசு. வாரத்தின் முதல் நாளில் கல்லறையை பார்க்க வந்தவர்கள் யார்? மகதலேனா மரியாள், மற்ற மரியாள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் எங்கே கூடி இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள்? காய்பாவின் அரண்மனை. எதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு கூறினார்? திராட்சரசம். தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறவர் யார்?
மனுஷகுமாரன். வாரத்தின் முதலாம் நாள் எதை பார்க்க மகதலேனா மரியாளும் சென்றார்கள்? கல்லறையை. உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே என்று பாராட்டப்பட்டவர்கள் யார்? 2 தாலந்து வாங்கியவர்கள். ஸ்திரீகளை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று கூறியவர் யார்? கர்த்தருடைய தூதன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன அடைவான்? பரிபூரணமும். புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை இயேசுவோடு ஆசரிக்க ஆயத்தம் பண்ணியவர்கள் யார்? சீஷர்கள். எஜமான் ஒரு தாலந்தை வாங்கியவனை எவ்வாறு அழைத்தார்? பொல்லாதவனும் சோம்பலானவன். பிரதான ஆசாரியரிடம் போய் இயேசுவை காட்டிக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவர் யார் என்று இயேசு கூறினார்? மனுஷகுமாரன். தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். கள்ளனை பிடிக்கப் புறப்படுவது போல யாரை பிடிக்க ஜனங்கள் பட்டயங்களோடு வந்தார்கள்? இயேசு. கர்த்தருடைய தூதன் எங்கு இருந்து இறங்கி வந்தான்? வானத்திலிருந்து. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறியவர் யார்? இயேசு. இயேசு ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கினார்கள். இயேசு சீஷர்களை எவ்விடத்திற்கு அழைத்து சென்றார்? கெத்செமனே. பரிமள தைலத்தை தன்மேல் ஊற்றியவள் தன்னிடத்தில் எதைச் செய்திருக்கிறாள் என்று இயேசு கூறினார்? நற்கிரியை. மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படும் வேளை வந்தது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? பாவிகள். பிரதான ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் இயேசு பதில் கூறாததைக் கண்டு ஆச்சரியப்பட்டவன் யார்? பிலாத்து. பேதுரு இயேசுவை மறுதலித்தவுடன் என்ன நடந்தது? சேவல் கூவியது. நான் உங்களுக்கு எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியரிடம் கேட்டது யார்? பிலாத்து. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஜெபித்தவர் யார்? இயேசு. நடுராத்திரியில் என்ன சத்தம் உண்டாயிற்று? மணவாளன் வருகிறார்.